என்னடா ஒரு தோட்டத்தை பத்தி சொன்னா ஒழுங்கா சொல்ல தெரியல, ஒரு லவ் பத்தி ஒண்ணுமே தெரியல. இதெல்லாம் ஒழுங்கா சொல்லணும்னா எங்க ராதா மேடமால மட்டும்தான் முடியும். நீங்க சொல்லுங்க மேடம், நீங்க மாமா அப்படின்னு கூப்பிட்டப்பவே மாமா வந்து மயங்கிருப்பாரு, எங்களுக்கு தெரியும். அது டிவில பார்க்கும்போதே ரொம்ப அழகா இருந்தது. நீங்க சொல்லுங்க மேடம், அந்த தோட்டத்தெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரியான ரசனை எல்லாம் வரும்? எனக்கு மல்லிகைப்பூ, நான் மல்லிகையில தமிழ்நாட்டில் பிச்சிப்பூ என்ன சொல்லுவாங்க, ஜாதிப்பூ மேம். நல்ல வாசனை வரும். ஆமா, வாசனை இருக்கும். ஸோ எங்கள் வீட்டில் அது நிறைய இருக்கும். 9th இருக்கும்போது வந்தது. என்னோட காலேஜ் லைஃபு எனக்கு டோட்டலி மிஸ். ஒரு லவ் பண்ணுறதுக்கு அப்படி இப்படி எல்லாம் சான்ஸ் கிடைக்கல. இங்கே வந்த உடனே லவ் ஸ்டோரியாக நடிச்சிட்டு இருந்தேன். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் பொதுவாகவே என்னோட மைண்டில் ஒரு 200% நான் ஒரு தமிழ் பொண்ணு தான். எனக்கு இந்த மல்லிகைப்பூ, பட்டுப்புடவை, ஹல்வா, அது ஸோ பொதுவாகவே அந்த ஒரு சினிமா வைப்பில் அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா, நான் அவர்கிட்ட என்னமோ தெரியல, மேபி சினிமாவில் நடிச்சு நான் சொல்லுவேன், நீங்கள் வரும்போது கொஞ்சம் மல்லிகைப்பூ ஹல்வையும் வாங்கிட்டு வாங்க. ஸோ அதனால் கல்யாணம் ஆகி நிஜமாக சொன்னால் கார்த்திகை பிறக்கிற வரைக்கும் நான் டெய்லி ஈவினிங் ஆனால் எனக்கு கண்டிப்பாக பிச்சிப்பூ வாங்கிட்டு வருவார். அப்புறம் நாங்கள் ஈவினிங் ஒரு அவுட்டிங் போவோம். அந்த டைமில் ஒயிட் புடவை எல்லாம் கட்டி கோபி அண்ணா, தோட்டத்து கதைகள் காதல் கதைகளா இருந்தாலும் சரி, காதலை பிரிச்சு விட்ட கதையா இருந்தாலும் சரி, எனக்கு முதல்ல நம்பிக்கை உங்க மேல, ஆனா ரெண்டாவதுல நிறைய நம்பிக்கை இருக்கு. எனக்கு இந்த கார்டன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மைண்டில் வர்றது வந்து இளம் காதலர்கள். எல்லாத்தையும் விட எனக்கு ரொம்ப மைண்டில் வர்றது வந்து வயசானவங்க தான். சினிமாவில் அப்படி தான் காட்டுவாங்க, நிறைய விளம்பரங்கள் எல்லாம் கூட காட்டுவாங்க. ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் ஒரு விஸ்தீர்ணமான இடத்துல ஒரு வயசான 2 பேர் ஜாலியாக அந்த தண்ணியெல்லாம் தெளிச்சுட்டு அவங்களுக்கு பேசுறதுக்கான மோஸ்ட் ரொமான்டிக் ஸ்பேஸ். அப்புறம் வந்து இன்னொன்று என்னன்னா, சின்ன வயசுலேருந்து எனக்கு வந்து கார்டன் வச்சுருக்கவங்களாம் பணக்காரங்க. ஆமாம், கார்டன் வச்சுருக்கவங்களாம் பணக்காரங்க. நிறைய ஹிந்தி படம் பார்த்துருக்கியா? வெளியில் பெரிய கார்டன் இருக்கும், அதில் ஒரு டேபிளில் வச்சு 2 பேர் காஃபி குடிப்பாங்க. ஒரு 10 பேர் வந்துட்டு போவாங்க, எதுக்குன்னே தெரியாது. அப்புறம் தான் நம்ம தமிழ் படத்தில் அதை உடைச்சாங்க. அந்த கார்டனில் உட்காந்துருக்க பணக்காரன் முழுக்க கெட்டவன். என்னவோ ஒரு பெரிய ஏழையா அவர் அடிக்கடி இப்படியே பார்த்துட்டு நாங்கெல்லாம் ஊர்ல பரவாயில்ல, நீங்க டெய்லி சொல்லிட்டே இருக்க, நான் எனக்கு இன்னும் பணம் கொட்டிட்டே இருக்கட்டும். கார்டன் இருக்கு மேடம், நீங்க வந்து டவுன்ல வளர்ந்தீங்க, தோப்பு மேடம். நான் வீடு குட்டியா வச்சிருப்பேன், ஆனா கார்டனுக்காக நிறைய இடத்த வாங்கி அப்படி போடுவேன். நாங்க வந்து தோப்பு துறவு வச்சிருப்போம். எங்களுக்கு தோப்பு துறவுனா பம்பு செட்டு, இளநீ வெட்டி குடிக்கிறது, மாடு, அப்ப எங்க காசு வரும்? இருங்க பூ இருக்கிறவங்களுக்கு காசு கிடைக்குமா? தோப்பு தென்னை மரம் இருக்கிறவங்களுக்கு காசு கிடைக்குமா? அப்ப யாருங்க பணக்காரங்க? யாருக்கிட்ட காசு இருக்கு? ரெண்டு புரிஞ்சுக்கணும். என்னன்னா, தோப்பு துறவுங்கிறது பிழைக்கிறதுக்கு சம்பாரிச்சு குடும்பம் நடத்துறதுக்கான இடம். கார்டன்ங்கிறது சம்பாரிச்ச பிறகு காபி குடிக்கிறதுக்கு வச்சிருக்க இடம். அப்ப கூட நீங்க தான் பெரிய ஆளு. ஆனா அது கேட்க நல்லதா இருக்கு. பேசுவோம் நீயா நானா ஒரு இடைவேளைக்கு பிறகு.